இன்னைக்கு ஏப்ரல் 14, 2026. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுகர், ப்ரெஷர் இருக்கிறவங்க குக்கர் சாதம் சாப்பிட்றது நல்லதில்லை. என்னங்க பண்ணுறது, அவருக்கு வடித்த சாதம் பிடிக்க மாட்டேங்குதே. அவர் சுகர் டேப்லெட் எடுத்துக்கிறாரு, நான் ப்ரெஷர் டேப்லெட் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எனக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால உப்பு காரம் கம்மியாக போட்டு அவரைக்காவும் பீன்ஸும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அவருக்கு உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டு பீன்ஸ் அவரைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. இன்றைக்கி தமிழ் வருஷ பிறப்புங்கிறதுனால கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். அவருக்கு உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டு டேஸ்ட்டாக நீர்மோர் ரெடி பண்ணிட்டேன். எங்கள் ஊரில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ மோர் குடித்தாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாங்காய் ஊறுகாயும் எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரோஸ் மில்க் ரெடி பண்ணியிருக்கேன். அவர் சாப்பிட்டுட்டு போகிறப்போ கொண்டு போயிடுவார். இன்றைக்கி அவர் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்புறப்போ இன்றைக்கி மாதேஸ்வரன் கோயிலுக்கு நம்ம 2 பேரும் கண்டிப்பாக போயிட்டு வரணும். இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சோம்பேறித்தனமாக படுத்து கிடக்காதன்னு சொல்லிட்டு போனார். இன்றைக்கி தமிழ் வருஷ பிறப்புங்கிறதுனால நானும் என் ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருக்கிற மாதேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகணுங்கிற ரொம்ப ஆர்வ கோளாறுனால வீட்டிலேருந்து சாயங்காலம் 4:30 மணிக்கே கிளம்பிட்டோம். இவ்வளோ சீக்கிரமாக கோயில் நட திறந்துருப்பாங்களான்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா கோயில் நட திறக்கவே இல்லை. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் கோயில் வாசப்படியிலே 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தோம். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு கோயில் குருக்கள் வந்தார். கோயிலை ஃபுல்லாக கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுவரை நாங்கள் பூஜை பண்ணுறதுக்காக ஓரமாக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வாசலில் இருக்கிற விநாயகருக்கு 2 நெய் தீப விளக்கும், சிவபெருமானுக்கு 2 நெய் தீப விளக்கும் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்லேயும் விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டேன். உங்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருந்துச்சா? கோயிலுக்கெல்லாம் போனீங்களா? எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.